வணக்கம். அட் வெற்றி லைஃப் ஸ்டைல். 90s கிட்ஸுக்கு வந்து அந்த டைமில் யார் ஹீரோன்னு கேட்டால் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு யார் ஹீரோன்னு கேட்டால் கிளாசிக் ஹீரோ பென்னு தான். எல்லார் பாக்கெட்லேயுமே இருக்கிற ஒரு பொருள் அது. அந்த பென்னு இல்லாமல் எந்த எக்ஸாமுமே கிடையாது. இன்றைக்கி வந்து நிறைய பால் பாயிண்ட் பென்னு வந்துடுச்சு. ஸோ அந்த பால் பாயிண்ட் பென்னு வந்து இங்கு பென்னை வந்து அழிச்சிச்சின்னு தான் சொல்லணும். அந்த பென்னுக்கு இருக்கிற ஒரு ஸ்டைலிஷ் வந்து எந்த பால் பாயிண்ட் பென்னுக்கும் வரது கிடையாது. அந்த பென்னோட டீட்டெயில், ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் நான். இந்த ஹீரோ பென் பார்த்தீங்கன்னா சைனாவில் கண்டுபிடிச்சிது. அந்த சைனாக்காரனே ஹீரோன்ற பேரை வந்து வேறு பேரில் அந்த ஹீரோன்றதை மருவி கடைசியில் ஹீரோவாக மாறிச்சு. அந்த பெண்ணு அப்போ நாங்கள் 90s கிட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா அது ஒரு கெத்து, பாக்கெட்டில் இருக்கும்போது ஒரு கெத்தாக இருந்தது. இப்போ யாரும் அதை வச்சுக்கிறதே கிடையாது. அது அந்த பெண்ணை வச்சிங்கன்னா ஒரு தாத்தா யூஸ் பண்ணுற பெண்ணு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அந்த பெண்ணு தான் இது. இந்த பெண்ணு பார்க்குறதுக்கு வந்து இந்த கேப்பு பார்த்திங்கன்னா எப்பயுமே கோல்டன் கலரில் தான் இருக்கும், வேறு கலரில் வராது. இந்த பாடி மேக்கிங்கோட கலர் மட்டும் மெரூனு, பிளாக்கு, க்ரீனு இந்த கலர்ஸில் இருக்குது. எனக்கு ஞாபகம் வந்து இந்த கலர்ஸில் தான் இருந்தது. ஸோ ஆனால் அதோட ஹெட்டு, அதாவது மேல் ஹெட்டு, இந்த ஹெட்டு மட்டும் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் தான். இந்த பெண்ணுக்கு உண்டான ஸ்பெஷல் குவாலிட்டியே இந்த கோல்டன் பேட்டர்ன் தான். இந்த பெண்ணு வந்து எக்ஸாமில் எழுதலாம், ஆனால் நிறைய எழுத முடியாது. ஏன்னு கேட்டால் இதோட லிக்விட் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா ஒரு 4 ட்ராப்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் எக்ஸாம் எழுதும்போது என்ன ஆச்சுன்னா பாட்டில் எடுத்து போய் பக்கத்தில் வச்சுக்கின்னு காலியாக எழுதுவேன். ஆனால் அதுவே ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம்னால் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் எழுதலாம், அது வரைக்கும் தாங்கும். அப்பேற்பட்ட இந்த பெண்ணை வந்து இப்போ ஒதுக்கிட்டு எல்லோரும் பால் பாயிண்டில் எழுதுகிறாங்க. பால் பாயிண்டில் எழுதுறது வந்து ஸ்பீடாக இருக்கும், பட் அதோட ஸ்டைல் வந்து இருக்காது. இதுக்கு வந்து போல்டாக இருக்க தெரியாது. இது வந்து ஸ்லீக் அண்ட் ஸ்லிம் லெட்டர்ஸ் தான் இதுக்கு எழுத தெரியும். ஸோ போல்டாக எழுதணுன்னா கேம்லின் அந்த மாதிரி பெண்ணோட நிம்புக்கெல்லாம் போல்டாக எழுத வரும். இதுக்கு வந்து அந்த தன்மை கிடையாது. இந்த பெண்ணு இப்போது கொடுத்தா கூட நான் எக்ஸாமில் நிறைய எழுதுவேன், என்னால் எழுத முடியும். இந்த பெண்ணை யாரும் 90s கிட்ட யாரும் மறந்துட மாட்டாங்க. ஸோ இந்த பெண்ணு ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சிங்க. இதில் நான் வந்து இதை வாங்கணும், இதில் தான் எக்ஸாம் எழுதணும்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சிங்க. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் இந்த பெண்ணை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள்.